உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ராகுல் காந்தி அவர்களும் மோடி அவர்களும் நேருக்கு நேரம் நின்று ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா? ராகுல் காந்தி நான் உடனே போய் பேசுறதுக்கு தயாரா இருக்கேன். மோடிட்டு இருந்து இன்னும் பதில் வரல. அந்த ஸ்மிருதி இரானி என்ன சொல்லியிருக்காரு, மோடி வந்து பிரதமர் கேண்டிடேட், ராகுல் காந்தி இந்தியா கூட்டணியில் பிரதமர் கேண்டிடேட்டா? நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கிறோம், அவங்க தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய பல அம்சங்களை விளக்கி பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா அவங்க திடீர்னு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. அது கூட பரவாயில்ல, இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு பேச்சை கக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு இந்துக்களும் 4-5 குழந்தைகளை பெற்றுக்கோங்க, இல்லாட்டி நம்ம மைனாரிட்டி ஆகிடுவோம், நம்ம நாட்டில் நம்ம மைனாரிட்டி, இது இஸ்லாமிய நாடாக மாறிடும் அப்படிங்கிற ஒரு ஃபோபியாவை கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இது வரைக்கும் வந்த கணக்கெடுப்புகள் எதுலேயுமே அதுக்கு ஆதாரமே இல்லை. அதிமுக ஒருங்கிணைக்கப்பட்டது, அவங்க பிரம்மாண்டமான கேம்பெயின் பண்ணாங்க. அதை பார்த்து தான் திமுக பயந்து உள்ள உட்காந்துக்கிட்டாங்க, கூடாரத்துக்குள்ளேருந்து வெளியே வர்றது இல்லை. அதிமுகவுக்கு அந்த பயம் இல்லையா? அதிமுகவுக்கு அவங்களுக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சவிதா. சார், இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா வட மாநிலங்களில் தேர்தலானது விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கான பிரச்சாரங்களும் வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. இதில் இந்த விஷயம் என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்களும் மோடி அவர்களும் நேருக்கு நேரம் நின்று ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா அப்படின்னு சொல்லிட்டு சில முக்கிய புள்ளிகள் கேட்டிருந்தாங்க. பத்திரிகையாளர்கள், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் முன்னாள் நீதிபதிகள் வந்து கேட்டிருந்தாங்க. ராகுல் காந்தி அதை ஏற்றுக்கொண்டார். மோடி அவர்கள் அதை ஏற்பாரா மாட்டாரா சார்? இல்லை, 2 முன்னாள் நீதிபதிகள் இந்து குழுமத்தை சார்ந்த என் ராம் ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க, ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க 2 பேரும் எக்குத்தப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஏருக்கு மாறாக பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து 2 பேரும் ஒரே மேடையில் எதிர்க்கு எதிராக பேசுகிறதுக்கு தயாராக இருப்பாங்களா அப்படின்னா அதுதான் மக்களுக்கு இந்த இவங்க பேசுகிற விஷயங்களை புரிந்து கொள்வதுக்கு உபயோகப்படும் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. ஆனால் அதில் வந்து ராகுல் காந்தி நான் உடனே போய் பேசுகிறதுக்கு தயாராக இருக்கேன்ட்டார். எதிர்க்கு எதிராக மோடி அவர்களோட பேசுகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். மோடிகிட்டேருந்து இன்னும் பதில் வரல. அந்த ஸ்மிருதி இரானி என்ன சொல்லியிருக்காரு, மோடி வந்து பிரதமர் கேண்டிடேட்டு, ராகுல் காந்தி இந்தியா கூட்டணியில் பிரதமர் கேண்டிடேட்டா? அவர் பிரதமர் கேண்டிடேட்டாக இருந்தால் நேருக்கு நேராக பேசலாம். 2 பிரதமர்களுக்கு கேண்டிடேட்ஸ்குள்ளே எதிராக பேசலாம். இது வந்து அன்இக்வல்ஸ். நீங்கள் வந்து பிரதமர் கேண்டிடேட்டே இல்லை, மோடி அவர்கள் பிரதமர் கேண்டிடேட்டு, சிட்டிங் பிரைம் மினிஸ்டர். நீங்கள் எப்படி உங்களோட அவர் வந்து பேசுவார் சமமாக, உங்களை எப்படி சமமாக எடுத்துக்கிற முடியும் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. இந்த கருத்து ஏற்புடையதுன்னு நினைக்கிறீங்களா? அது விளக்கம் கொடுத்ததுலேருந்து தெரியுது மோடி அவர்கள் நேருக்கு நேர் பேசுறதுக்கு தயாராக இல்லைங்கிறது. அது வந்து பல காரணங்கள் இருக்கலாம். நேருக்கு பேசினா பல விஷயங்களை பதில் சொல்கிறதுக்கு அவரால் முடியாதா? இல்லை, 10 வருஷமாக நாங்கள் சிறப்பான ஆட்சி கொடுத்துருக்கோம்னு தைரியமாக சொல்கிறாங்கல்ல. இப்போ நேருக்கு நேராக விவாதிப்பதில் அவர்களுக்கு என்ன தயக்கம்? அதில் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு மோடி அவர்கள் அந்த சேலஞ்சை ஏற்றுக்கிட்டு இருக்கணும். அதுதான் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் தேர்தல் 4வது கட்டம் முடிய போகுது இன்றைக்கி. ஆமாம், 2 மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தலும் முடிஞ்சு போயிடுது. அது இனிமே ரொம்ப லேட்டுன்னு நினைக்கிறேன். இந்த சேலஞ்செல்லாம் அவங்க முன்னாடியே வச்சுருந்துருக்கணும். பாஜக பயப்படுதுன்னு நினைக்கிறீங்களா சார்? காங்கிரஸ் கிட்டையும் ராகுல் காந்தி கிட்டையும் பாஜக பயப்படுறதுக்கு என்ன காரணம் கிடையாது. ஆனால் பாஜக வந்து அவங்க வாக்கு வெற்றி பெறக்கூடிய இடங்களுடைய எண்ணிக்கை குறையுதுன்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. ஏன்னா 400 சீட் வின் பண்ணுவோம் அப்படின்னு தைரியமாக சொல்லிட்டு இருந்தவங்க சமீப காலங்களில் இப்போ அந்த பேச்சு காணும். இல்லை, அதை இப்போ கூட நேற்று கூட பிரதமர் பேசுகிறாரு. NDTV கொடுத்த பேட்டியில் நாங்கள் 400 வருவோம் தான் சொல்கிறாரு. என்டிஏ கூட்டணியாக 400 வருவோம் தான் சொல்கிறாரு. பட்டு அவர் சொன்னாலும் கூட அவங்க பேச்சில் வந்து இந்த ட்ரெண்டு மாறுது. அவங்க என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆரம்பத்தில் பிரச்சாரத்தில், என்னென்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க, நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கிறோம், அவங்க தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய பல அம்சங்களை விளக்கி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா அவங்க திடீர்னு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. அது கூட பரவாயில்ல, இஸ்லாமோஃபோபியான்னு சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு பேச்சை கக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மதவாதத்தை கையில் எடுத்துட்டாங்க. அது வரைக்கும் வளர்ச்சிங்கிறத பேசிகிட்டு இருந்தவங்க அவங்க தோற்று போயிடுவாங்களே. அதாவது குறிப்பாக
இந்த முதல் கட்டம் 2வது கட்டத்தில் வாக்கு வங்கி சரிவு ஏற்பட்டுச்சு, பதிவானது. ம், ம். 3ஆம் கட்டத்துலேயும் பதிவான வாக்குகளுடைய பர்சன்டேஜ் 4% சரிஞ்சிச்சு, இன்னும் அதிகமாக சரிஞ்சிச்சு. ஸோ அவங்களுக்கு இப்போ இந்த வாக்கு வங்கி சரிவு என்பது வாக்கு இது அதாவது பதிவான வாக்குகளினுடைய சதவிகிதம் குறைவது என்பது என்டிடிவியில் ஒரு பெரிய டிபேட்டை நடத்தினாங்க. நான் கேட்டேன். பொதுவாக ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கக்கூடிய அரசுக்கு எதிரானது தான் அது. அப்படி தான் போகுது மோஸ்ட் ஆஃப் த டைம். ரிஜிம் சேஞ்சுங்கிறாங்க, ஆட்சி மாற்றத்துக்கு போகுது. அந்த மாதிரி வாக்கு குறையும் போது ஆட்சி மாற்றம் கூட ஏற்படுது. ஏன்னா இப்போ திடீர்னு வந்துட்டு மதவாதத்தை கையில் எடுப்பதும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுவதும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்துக்கள் ஓட்டை வந்து கவர முடியும்னு நினைக்கிறீங்களா? கவர முடியும்ல, அது அவங்க அதானே பிளான் பண்ணுறாங்க, அதனால தான் பிளான் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா இவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் காங்கிரஸ் வந்து அவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு 4% இடஒதுக்கீடு தருவோம்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அந்த இடஒதுக்கீடு ஏற்கனவே கர்நாடகாவில், ஆந்திராவில், தெலுங்கானாவில் கொடுத்தாங்க. அது அங்கங்கே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றங்கள் ரத்து பண்ணிட்டாங்க. அதாவது மத அடிப்படையில் நீங்கள் ரிசர்வேஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போயும் அவங்கள நாங்கள் அந்த ரிசர்வேஷன் கொடுப்போம், அவங்கள பேக்வேர்டு கிளாஸ்ன்னு சொல்லி நாங்கள் வந்து சொல்லுவோம், இஸ்லாமியர்கள்னு சொல்ல மாட்டோம், பேக்வேர்டு கிளாஸ். இஸ்லாமியர்கள், இந்துக்கள் எப்படி பேக்வேர்டு கிளாஸ் இருக்காங்களோ இஸ்லாமியர்களில் பேக்வேர்டு கிளாஸ் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் பொதுவாக என்ன சொல்லிட்டு இருந்தான்னா, இந்துக்கள் மத்தியில் தான் ஜாதி அமைப்பு இருக்குது, இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர் மத்தியில் ஜாதி அமைப்புகள் இல்லைன்னு சொல்கிறாங்க. பிற்படுத்தப்பட்டவர் என்ற ஒரு ஜாதி அங்கே இல்லை. பிறகு என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அத்தனை இஸ்லாமியர்களையும் அந்த பேக்வேர்டுங்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, ஒரு ரிலிஜனை கொண்டு வர்றீங்க நீங்கள். அத்தனை இஸ்லாமியர்களும் பேக்வேர்டுனா ஒரு ரிலிஜனை கொண்டு வந்துடுறீங்கல்ல நீங்கள். அப்போ அதை வந்து இப்போ பாஜக என்ன பிரச்சாரம், அதுக்கு எதிராக அவங்க ஏன் அதை இது வச்சாங்கன்னா, சாத்தியமில்லாத ஒரு ரிசர்வேஷனை ஒரு வாக்குறுதியாக ஏன் கொடுக்குறாங்க தேர்தல் அறிக்கையில், அதான் இஸ்லாமியர் வாக்கு வங்கியை கவர்வதற்காக. அது முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் சொல்லுவாங்க. அதுக்கு உடனே இவங்க சுதாரிச்சுட்டு இவங்க பாஜக என்ன பண்ணுறாங்க, நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம், இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பேக்வர்டு கிளாஸ் எஸ்சி எஸ்டியினுடைய இடஒதுக்கீட்டை பறித்து நீங்கள் இஸ்லாமியர்கள் கொடுப்பதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்நாடகாவில் இஸ்லாமியர்களுக்கு 4% கொடுத்துருந்தாங்க பாஜக காங்கிரஸ் ஆட்சியில் இடஒதுக்கீடு. பொம்மை ஆட்சி வந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க, கடந்த ஆட்சியில் பாஜக ஆட்சியில் அந்த 4% பிடுங்கி 2% ஓக்கலிகாக்ஸும் பேக்வர்டு கிளாஸஸில், இன்னொரு லிங்காயஸுக்கு 2% கொடுத்துட்டாங்க. அது சட்டப்படி அது ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் தர முடியாதுங்கிறது சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் இருக்கிற சதவிகிதத்தில் 50 தாண்டக்கூடாது சொல்லி இந்திரா சகானி வழக்கில் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறப்ப, அதை வந்து நீங்கள் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து 50% தாண்டலாம் இடஒதுக்கீடு. அதான் சொல்கிறாங்க, சோசியோ எக்கனாமிக் சென்சஸ் நடத்த போகிறோம். இப்போ வெறும் சமூக ஆய்வு மட்டும் கிடையாது, எக்கனாமிக் பொருளாதார ஆய்வையும் சேர்த்து நடத்த போகிறோம் நாங்கள் சென்சஸ்ஸு. அதில் நாங்கள் வந்து காஸ்ட்டு எவ்வளோ இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நாங்கள் பர்சன்டேஜ் நாங்கள் தரப்போகிறோம் இடஒதுக்கீட்டில். அதுக்காக நாங்கள் சட்டத்தை மாற்றுவோம், உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் நல்லிஃபை பண்ணுறதுக்காக அரசியல் சட்டத்தை திருத்தம் கொண்டு வருவோம்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இஸ்லாமியர்களுக்கு அந்த உதவி செய்யறதுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் போவோங்கிற மாதிரியும், அதாவது பேக்வர்ட் கிளாஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னா அந்த அளவுக்கு நாங்கள் கூட்டுவோங்கிற மாதிரியும். இந்த 27% இருக்குது, தமிழ்நாட்டில் 31% இருந்துச்சு. அதை எம்ஜிஆர் என்ன பண்ணார், 50% பேக்வர்ட் கிளாஸ் மாற்றினார். அப்போ நமக்கு ஒரு சிக்கல் வந்துச்சு, எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் 19 சேர்த்தா 69% வருது. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இருக்குது 50%. அதனால் வந்து ஜெயலலிதா ஆட்சியில் அவங்க அம்மா இருக்கும்போது, அந்த அம்மா இருக்கும்போது நரசிம்மராவோட கூட்டணி இருந்தனால, மத்திய பிரதமர் நரசிம்மராவோட கூட்டணி இருந்தனால அவரை ப்ரெஷரைஸ் பண்ணி அது 8வது அட்டைனில் போட்டாங்க. 8வது அட்டவணைக்குள்ளே போயாச்சுன்னா அது கான்ஸ்டிடியூஷனல் பேக்கிங் இருக்குது, அரசமைப்பு சட்டத்தில் பாதுகாப்பு கிடைச்சிருக்கு, எந்த நீதிமன்றமும் அதை மறுக்க முடியாது. அதனால தான் நம்ம இடஒதுக்கீடு மட்டும் தப்பிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த இடஒதுக்கீட்டு வாய்ப்பு இல்லாத ஒரு விஷயத்தை தங்கள் தேர்தல் அறிக்கையில் சேர்த்தது என்பது இஸ்லாமியர்களை கவர்வதற்காக. பிறகு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து சொத்துக்களை மறு விநியோகம் செய்வோம்னு சொல்கிறாங்க, ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. பணக்காரங்கிட்ட வந்து சொத்தை நாங்கள் பிடுங்கி ஏழைகளுக்கு கொடுப்போம்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க.
அதை தான் மோடி சொல்கிறாரு. அது வந்து நீங்கள் ஏற்கனவே என்ன சொல்கிறீங்க, இந்த நாட்டினுடைய சொத்துக்களெல்லாம் உரிமை, அதன் மீது முதல் உரிமை யாருக்கு இருக்குன்னா இஸ்லாமியருக்கு சொல்லியிருக்கீங்க மன்மோகன் சிங் காலத்திலேயே. அதனால் நீங்கள் இஸ்லாமியருக்கு தான் அந்த சொத்தெல்லாம் பிடிச்சி அவங்க தர போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அசட்ஸுங்கிறது அது ஒரு நடைமுறையில் சாத்தியம் இருக்குமா? அது இல்லைன்னு இப்போ ராகுல் காந்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டார். நான் அப்படி பேசலேன்ட்டார். ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஆட்சியில் 55 வருடங்கள் முடித்தப்ப 1% இந்தியர்களுடைய சொத்து மதிப்பு 40% இருக்குது. 50% இந்தியர்களுடைய மதிப்பு வெறும் 3% தான் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி தானே இன்கம் டிஸ்பேரிட்டி உங்கள் ஆட்சியில் நடந்துருச்சுல்ல. அப்போ என்ன பண்ணீங்க நீங்கள்? இப்போ இன்கம்மை நாங்கள் ஈக்குவல் ஆக்குவீங்க, எல்லாரையும் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் கொண்டு வருவீங்கன்னு சொன்னால் எப்படி கொண்டு வருவீங்க? அது இப்போ சாத்தியம் இல்லைங்கிறது அவங்களே இல்லை நாங்கள் அப்படி சொல்லலைன்னு மாற்றிக்கிட்டாங்க. ஸோ அதை வந்து பாஜக பெரிய அளவுக்கு பிடிச்சாங்க. அதை அவங்க என்ன பண்ணாங்க, இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் ரீடிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் பேசாமல் அவங்க அது இஸ்லாமியர்கள் கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. அப்படி அதை திரிக்கிறாங்க அவங்க. ஏன்னா மன்மோகன் சிங் முன்னாடி சொன்ன 1996 சொன்னதை இப்போ கணக்கில் எடுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் ஆகட்டும் பாஜக ஆகட்டும் 2 பேருமே வந்துட்டு இஸ்லாமியர்களுக்கு பெரிய அளவில் எதுவுமே பண்ணலை. 2 பேருமே இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சில இஸ்லாமியர்களே வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? உண்மை. நீங்கள் சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் என்ன சொல்லுது? 55 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில் சுதந்திரம் அடைந்ததுலேருந்து இஸ்லாமியர்கள் நிலைமை படு கேவலமாக போயிடுச்சு சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப அவங்க புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க, பெருமளவுக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்காங்கங்கிறாங்க. இப்போ அதெல்லாம் நீங்கள் சரி கட்டுறதுக்கு தான் அவங்க வாக்கு வங்கியை குறி வச்சு தான் இதெல்லாம் சொல்லிட்டு தர்றீங்க. ஏன்னா சிஏ அமல்படுத்த மாட்டேங்கிறீங்க, 370 நாங்கள் ரத்து செய்வோம், நாங்கள் வந்தால் திரும்பவும் 370 கொண்டு வருவோங்கிறீங்க. அது உறுதியாக தேர்தல் அறிக்கையில் இல்லை, 370 கொண்டு வருவோன்னு இல்லை. சிஏஏ ரத்து செய்வோங்கிறதும் காங்கிரஸ் தேர்தல் வெளிப்படையாக இல்லை. ஆனால் திமுக நாங்கள் 5 சட்டங்களை, அது திமுக நாங்கள் 5 சட்டங்களை ரத்து செய்வோம்னு சொல்கிறாங்க, அதில் சிஏஏ இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் சிஏஏ இருக்குன்னு அவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லலை, சிஏஏ ரத்து பண்ணும் சொல்லலை. இன்னொன்று இப்போ லேட்டஸ்ட்டாக பாஜக என்ன ட்ரிக் பண்ணுறாங்கன்னா, பிரதமருடைய எக்கனாமிக் அட்வைசரி கமிட்டி கவுன்சிலு ஆலோசனை குழு, பொருளாதார ஆலோசனை குழு, அதில் பூரா அவங்க வேண்டிய ஆள் தான் இருக்கிறாங்க. அதில் ஒரு அறிக்கை வந்திருக்குது. அந்த அறிக்கை என்ன பொய்யை சொல்லுதுன்னா, அப்பட்டமான பொய்யை சொல்கிறாங்க. 1951க்கும் 85க்கு இடையில், 1985க்கு இடையில் இருந்த ஆண்டுகளில் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை 43.7% கூடிடுச்சான். ஓகே. இந்துக்களுடைய எண்ணிக்கை 8.6% குறைஞ்சிருச்சான். இது வந்து 2011 சென்சஸ்ஸு, 2001 சென்சஸ்ஸு, 2021 எடுக்கலை கொரோனா காரணத்தில். அது அடுத்து இப்போ எடுத்துருக்கலாம், இன்னும் எடுக்கலை. என்றைக்கு எடுக்க போகிறோன்னு சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. அப்போ நீங்கள் இந்த பழைய இதெல்லாம் கணக்கெடுத்து பார்த்தா, பல்வேறு கட்டங்களில் பாப்புலேஷன் குரோத்தை பற்றி வந்த பல்வேறு கணக்குகளை பார்த்தா ஒரு விஷயம் சொல்கிறாங்க. எஃப்டிஆர்னு சொல்லக்கூடிய டிஎஃப்ஆர், டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட், அதாவது கருத்தரித்தல் விகிதம், அது வந்து இஸ்லாமியர்கள்ட்ட அதிகமாக இருக்குது, இந்துக்கள்கிட்ட குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, ரீப்ளேஸ்மெண்ட்டு டிஎஃப்ஆர்னு ஒன்று வைக்கிறாங்க, 2.1. அதை நம்ம ரீச் பண்ணணும். கருத்தரித்தலினுடைய அளவு இந்தியாவில் 2.1 வரணும் ரீப்ளேஸ்மெண்ட்டு. ஓகே. இப்போ அது 3.6 இருக்குது, சில இடங்களில் 4% இருக்குது, 1.75 இருக்குது. ஸோ இது குறையுது. 2.1க்கு மேலே போகாமல் பண்ணணுங்கிறத. இந்த புள்ளி விவரங்கள் சொல்வது என்ன அப்படின்னு பார்க்க போனால், அப்படின்னு இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு அச்சுறுத்தலையும் ஒரு பதட்டத்தையும் ஏற்படுத்துவதற்கான ஒரு திட்டமிட்ட சதி மாதிரி இல்லை. இது ஆரம்பத்திலிருந்து செய்யப்படுதுங்க. சுதந்திரம் அடைந்த போது இருந்து என்ன செய்யப்படுதுன்னா, இந்த பிரச்சாரம் செய்யப்படுதுன்னா, இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் மெஜாரிட்டி ஆயிடுவாங்க, இந்துக்கள் மைனாரிட்டி ஆயிடுவாங்க, அவங்க அதிக குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க, இந்துக்கள் குறைவான குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க, அதனால இந்து முன்னணி ராமகோபாலன் பல இறந்துட்டார். அவர் என்ன சொல்றாரு, ஒவ்வொரு இந்துக்களும் 4-5 குழந்தைகளை பெற்றுக்கோங்க அப்படின்னா, இல்லாட்டி நம்ம மைனாரிட்டி ஆயிடுவோம், நம்ம நாட்டில் நம்ம மைனாரிட்டி, இது இஸ்லாமிய நாடாக மாறிடும் அப்படிங்கிற ஒரு ஃபோபியாவை கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பட் அதுக்கு இது வரைக்கும் வந்த கணக்கெடுப்புகள் எதுலேயுமே அதுக்கு ஆதாரமே இல்லை. உதாரணமாக
இந்துக்கு மக்கள் ஒரு டிகார்டன்ட் பாப்புலேஷன் growth சொல்லுவாங்க. கடந்த 10 ஆண்டுகளில் என்ன growth இருக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்படிப்பட்ட எடுக்கப்பட்ட கணக்கில் 2011க்கு 21க்கு இடையில் எடுக்கப்பட்ட கணக்கில் இஸ்லாமியர்களுடைய அந்த பெர்சன்டேஜ் வந்து அது 32லேருந்து 24% குறைஞ்சிருக்குது. இந்துக்கள் அது 24%லேருந்து 17% குறைஞ்சிருக்குது வளர்ச்சி. இப்போ ஜனத்தொகை வளர்ச்சி என்பது டிஎஃப்ஆர் வந்து நீங்கள் சொல்கிறது அதுதான் வந்து ஒரு சமூகத்தினுடைய மக்கள் தொகை, ஒரு ஏரியா ரீஜனுடைய மக்கள் தொகை எப்படி கூடுது என்பதற்கான அறிகுறி அதுதான். அது உதாரணமாக இஸ்லாமியர்கள் மத்தியில் குறைஞ்சி அவங்க 3.6 வந்து பிறகு இப்போ 2 சொச்சம் வந்துட்டாங்க. இந்துக்களும் அதே ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிஎஃப்ஆருங்கிறது தான் ஜனத்தொகை வளர்ச்சியை அறியக்கூடிய ஒரு சரியான காரணியாக இருக்குது. ஆனால் அந்த நீங்கள் அதை பார்த்தீங்க அப்ளை பண்ணி பார்த்தா உதாரணமாக கேரளாவில் அதாவது படிப்பறிவு, குறிப்பாக பெண்களுக்கான படிப்பறிவு, வாழ்வாதாரம், இதை ஒட்டித்தான் இந்த டிஎஃப்ஆர் தீர்மானிக்கப்படுது. உதாரணமாக இஸ்லாமியர்கள் கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் அவங்க டிஎஃப்ஆர் ரேட் 1.75 2.1 அப்படி தான் இருக்குது. நம்ம இந்தியாவில் ரீச் ஆகணும்னு சொல்லக்கூடிய ரீப்ளேஸ்மெண்ட்டு ஃபிகர் 2.1 விட கம்மியாக இருக்குது. ஆனால் அதே இது பீகார் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்துக்களுடைய ஃபெர்டிலிட்டி ரேட்டு அது 3.6 4 இருக்குது. அப்போ அந்த இந்துக்கள் ஃபெர்டிலிட்டி ரேட்டு இந்த முஸ்லீம்கள் ஃபெர்டிலிட்டி ரேட்டையும் கணக்கு பண்ணால் இவங்க தான் கம்மியாகிறாங்க, குறையிறாங்க. இந்துக்கள் கூட்டிகிட்டே போகிறாங்க. பீகார் யூபி போன்ற பின்தங்கிய மாநிலங்களில் மக்கள் படிப்பறிவு அதிகம் இல்லாத மாநிலங்களில் அது இந்துக்கள் மத்தியிலையும் கூடுதுங்கிறது தான் உண்மை. இதை வந்து ஒரு படிப்பறிவு, கல்வியறிவு, வேலை வாய்ப்பு, பொருளாதார வசதிகள் எதுவுமே கொடுக்க முடியாம மக்கள் தொகை மட்டும் பெருக்கி என்ன செய்ய போறாங்க? இல்லை, பெருக்கிறது விஷயம் வேற. மக்கள் தொகை பெருக்கத்தை குறைப்பதற்கு கோயர்சிவ் மெத்தட்ஸ், அதாவது தண்டனை கொடுக்கறது, அவங்களுடைய சலுகைகளை வெட்டுவது போன்ற அபராதம் விதிக்கக்கூடிய வழிமுறைகளை கொண்டு வரலாமான்னு சொல்லி ஒரு தனிநபர் பில் வந்துச்சு மோடி அரசாங்கம். இந்தியா போன்ற ஜனநாயக நாடுகளுக்கு இதெல்லாம் அப்போ அது வந்து என்ன ஆகுதுன்னா யுஎன் வரைக்கும் சரி அதை பேஸ் பண்ணி மோடி அரசு என்ன சொல்லிச்சுன்னா அது மாதிரி பண்ண முடியாது, கோயர்சிவ் மெத்தட்ஸில் பாப்புலேஷனை குறைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க இந்த அரசு. இப்போ யூபியிலையும் சில பீகார் போன்ற மாநிலங்கள்லையும் பாப்புலேஷன் குறைக்கிறதுக்கு கோயர்சிவ் மெத்தட்ஸ் கொண்டு வரலாமா, அவங்களுக்கு ரேஷன் இல்லை, அவங்களுக்கு காப்பீடு இல்லை, அப்படி ஏதாவது சொல்லி அவங்கள அந்த 2 குழந்தைக்கு மேலே இருந்தால் அவங்களுக்கு பல சலுகை, அரசு சலுகைகள் கிடைக்காதுன்னு சொல்லி அதை கொண்டு வரலாமாங்கிற பில்லு இப்போ இருக்குது, டிஸ்கஷனில் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சரி, காங்கிரஸ் ஆகட்டும், மோடி அரசாகட்டும், பாஜக அரசாகட்டும், ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்களை மட்டும்தான் வந்து குறி வைக்கிறாங்க. சிறுபான்மையினர்கள் அப்படின்னா அவங்களுக்கு இஸ்லாமியர்கள் மட்டும்தான் கண்டு தராங்க. ஏன் கிறிஸ்தவர்களை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை சார்? கிறிஸ்தவருடைய பாப்புலேஷன் பெருசு இல்லை இந்தியாவில், அவங்க 2% கம்மியாக தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்கள பெருசாக யாரும் எடுத்துக்கல. இவங்க இஸ்லாமியர்கள் 10% இருக்கிறனால 9.7% நம்ம இருக்கிறாங்க. இன்னொன்று இஸ்லாமியர்கள் வந்து அவங்களோட டிகார்டன்ட், நான் சொன்னேன்ல பாப்புலேஷன், 10 ஆண்டு கால பாப்புலேஷன் குரோத் ரேட்டு குறைஞ்சி இன்னும் ஒரு 10 வருஷத்துல நீங்கள் 2031 அப்படிலாம் எடுத்தீங்கன்னா 18% கீழே இறங்கிடுவாங்க அவங்க வளர்ச்சி விகிதம், இந்துக்களுக்கு சமமாக வந்துடுவாங்கன்னு தான் சொல்லப்படுது. அதனால் இந்த அச்சம் என்பது விதைக்கப்படுகிறது, திட்டமிட்டு ஒரு ஆய்வறிக்கை வெளியிடப்படுகிறது. அது பொய்யான ஆய்வறிக்கை. நடைமுறையில் வந்த பல்வேறு ஏற்கனவே இருக்கக்கூடிய கணக்கெடுப்புகளுக்கு முற்றிலும் எதிரான ஒரு ஆய்வறிக்கையை அது யார் அரசு வெளியிடலை, பிரதமருடைய அந்த கவுன்சிலுங்கிறாங்க. அப்போ பிரதமர் ஏற்படுத்தின கவுன்சிலு, அது ஒரு நோக்கத்துக்காக ஏற்படுத்தப்படுது. அது வந்து இஸ்லாமியர்கள் பல மடங்கு இங்கே வளர்ச்சி அடைவதாக பொய்யான தகவலை சொல்லுது. அதை பேஸ் பண்ணி அமித்ஷாவும் மோடி அவர்களும் பேசுகிறாங்க மேடைகளில். அப்போ இந்த ஏற்கனவே விதைக்கப்பட்ட பயம் இருக்கு இல்லையா, அது காங்கிரஸும் விதைச்சிச்சு அந்த பயத்தை. ஒன்றும் இல்லைங்க, இவ்வளோ காங்கிரஸ் பேசுகிறாங்கல்ல, எமர்ஜென்சி நடைமுறையில் இருந்தப்ப டெல்லியில் டர்க்மேன் கேட்டுன்னு ஒரு பகுதி, அந்த ஓல்டு இங்கே இஸ்லாம் மன்னர்கள் இருந்த காலத்தில் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்த பகுதி, அது ரொம்ப பேக்வேர்டு ஏரியா, ஸ்லம்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா. அந்த ஸ்லம்ஸ் எல்லாம் நான் டெல்லியை விட்டு கலைக்க போகிறேன்னு சஞ்சய் காந்தி என்ன பண்ணார், அவங்கள அந்த இடத்த விட்டு வெளியே போங்கன்னார்.
அவங்க போக மாட்டேன்னார். புல்டோசர் வச்சு அவங்க வீடுகளெல்லாம் இடித்தார். யார்? முஸ்லீம்களுடைய வீடுகளை. அது மட்டும் இல்லை, இஸ்லாமியர்கள் வந்து தங்கள் அளவு கடங்காமல் பிள்ளைகளை பெற்றுட்டு அவங்க ஜனத்தொகையை கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி யார்? பிஜேபி இப்போ சொல்லுது. காங்கிரஸ் அப்போ சொல்லிச்சு. என்ன செய்கிறாங்க தெரியுமா? அந்த டர்க்மேன் கேட்லேயே இந்த இடிச்சுக்கிட்டு இருந்த அந்த நேரத்திலேயே ஒரு கேம்ப் நடத்துனாங்க, பாப்புலேஷன் கண்ட்ரோல் கேம்ப். அதில் கொண்டு போய் ஆண்களை, வயசானவங்க, இளைஞர்கள், குழந்தைய பெற்றுக்கிறாதவங்கெல்லாம் கொண்டு போய் கர்ப்பத்தில் ஆப்ரேஷன் பண்ணாங்க, ஸ்டெரலைசேஷன் ஆப்ரேஷன் பண்ணாங்க. எமர்ஜென்சி பெரிய இல்லை நடந்துச்சு. அதெல்லாம் லட்சக்கணக்கான பேர்களுக்கு பண்ணாங்க, அவங்க குழந்தைய பெற்றுக்கிற முடியாது போகணும்னு சொல்லி. இதெல்லாம் காங்கிரஸ் பண்ணிச்சு. அது ஷா கமிஷன் அறிக்கையை படித்து பார்த்தா தெரியுது எமர்ஜென்சியில் நடந்த கொடூரங்கள். அதை லீட் பண்ணவர், அந்த இயக்கத்தை, அந்த நடவடிக்கைகள்லாம் தலைமை தாங்கினவர் சஞ்சய் காந்தி. பிரதமர், அன்றைக்கு இருந்த பிரதமர் இந்திரா காந்தியோட ஆசியோடு தான் அவர் செஞ்சார். இந்த காங்கிரஸுக்கு என்னங்க இதை பற்றி பேசுறதுக்கு உரிமை இருக்குது? இப்போ பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி இந்த விஷயத்தில் ஒற்றுமையாக தான் இருக்காங்க. இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கிக்காக தான் காங்கிரஸ் போட்டி போடுது. இந்துக்கள் வாக்கு வங்கிக்காக பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே முரண்பாடுகளை, சர்ச்சைகளை உருவாக்கி அவங்களை பிரிக்க நினைக்கிறாங்க. கண்டிப்பாக. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். நன்றி. நன்றி.